முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணை பற்றிய அவசரமான செய்தி ஒன்றினை உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் உன்னை தேடி நான் வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. உன்னுடைய துணையை சற்று காலமாக சில காரணங்களுக்காக பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றாய். அவருடன் சேர வேண்டும் என்று என் மனம் கூறினாலும் அவர் செய்த சில விஷயங்களை என்னால் மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. அதனால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டுள்ளது. எங்களுக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடு, மன கஷ்டம், பண பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் சில சமயங்களில் நான் அவரை நினைக்கும் பொழுது என் மனம் அனைத்தும் லேசாகி அவருடன் இருந்து விடலாமா, சேர்ந்து விடலாமா, செய்த தவறை மறந்துவிட்டு அவருடன் மீண்டும் சென்று விடலாமா என்று யோசிக்க தோன்றுகின்றது. ஆனால் மறுபுறம் ஏதோ ஒன்று உன்னை தடுத்து கொண்டிருக்கின்றது. அவராக வரட்டும், அவராக பேசட்டும், செய்த தவறுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும், பின்பு யோசித்து கொள்ளலாம் என்று மறுபுறம் உன்னை நீயே குழப்பிக் கொள்கின்றாய். இந்த பிரிவு ஏற்பட்ட உடனேயே உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து பல முறை மன்னிப்பு கேட்டு அவருடன் வருமாறு உன்னை வற்புறுத்தவும் செய்திருக்கின்றார். ஆனால் நீதான் ஏதாவது ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அவருடன் சேர்ந்து வாழவே பிடிக்கவில்லை, உன் முகத்தை பார்க்கக்கூட பிடிக்கவில்லை என்று கூறி அவரை உதாசீனம் செய்து அவரை மீண்டும் வராதபடி செய்துவிட்டாய். இப்பொழுது உன் மனம் ஏக்கம் கொள்கின்றது. அவர் மறுமுறை வந்தால் நிச்சயமாக நான் அவருடன் சென்று விடுவேன் என்று கூறுகின்றாய். நீயாக வர வேண்டும் என்று அவரும், அவர் வரட்டும் என்று நீயும் ஒருவருக்கொருவர் காலத்தை தான் வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இருவருக்குள்ளும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பிரிவு வராது. சில மனக்கசப்புகளால், சில விதியின் சூழ்நிலையால் இப்பொழுது பிரிவு ஏற்பட்டுவிட்டது. தங்கமே, இதனை அப்படியே விட்டுவிடாதே. கூடிய விரைவில் அவருடன் இணைந்து நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். உன் துணையாகவே உன்னை தேடி நிச்சயமாக வருவார். அப்பொழுது நடந்த விஷயங்களை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி மீண்டும் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம். நடந்தவைகளை மறந்துவிட்டு ஒற்றுமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். முடிந்தவை அனைத்தும் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி ஒரு புது வாழ்வை வாழலாம் என்று நீயாகவே கூறி அவருடன் ஒரு புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி தங்கமே. அவருக்கு முன்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது. நீ எங்கு சென்றாலும் எவ்வளவு வெறுத்தாலும் அவர் உன்னை மட்டுமே தேடி வருவார். அவருடைய மனதில் நீ மட்டுமே இருக்கின்றாய். நீ நினைப்பது போல் அவர் ஒன்றும் அவ்வளவு தவறான ஆள் இல்லை தங்கமே. எப்பொழுதும் உன்னை நினைத்து உனக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சில அன்பு நிச்சயமாக புரியாது. அதுபோல்தான் உன்னவர் அன்பும். அவர் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று நீ புரிந்து முயற்சி செய்து அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். அதுதான் உன் அப்பாவின் ஆசையும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.